சென்னை கண்ணகி நகரில் சாலையில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி பெண் தூய்மை பணியாளர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஆகாஷ், வணக்கம். இன்று காலையில் அவ்வப்போது விட்டு விட்டு பெய்து வந்த மழை நீர் என்பது ஆங்காங்கே சாலையில் வடியாமல் அப்படியே தேங்கி கிடக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை கண்ணகி நகரிலிருந்து திருவான்மியூருக்கு தூய்மை பணி செய்வதற்காக சாலையில் நடந்து கொண்டு சென்ற வரலட்சுமி என்ற பெண் தூய்மை பணியாளர் அந்த அருந்து கிடந்த மின்சார வயரை மிதித்து எதிர்பாராத விதமாக துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் கண்ணகி நகர் மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சென்னை மக்களையே பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. சாலையில் மழை நீர் தேங்குவதை தடுப்பதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக விளம்பரப்படுத்தி வந்த ஸ்டாலின் அரசு நேற்று அரை மணி நேரம் பெய்த மழை இன்று காலையில் 3/4 மணி நேரம் பெய்த மழைக்கு சென்னை மாநகரில் பெரும்பாலான இடங்களில் மழை நீர் ஆங்காங்கே குளம் போல் தேங்கி கிடக்கிறது. இதற்கு மாறாக சாலையில் ஆங்காங்கே மரங்களும் விழுந்து கிடக்கின்றன. இந்த நிலையில்தான் சாலையில் தேங்கியுள்ள இந்த மழை நீரில் மின்சார வயர் கேபிள் ஒன்று அருந்து கிடந்திருக்கிறது. இதில் மின்சாரம் முழுவதும் அந்த தண்ணீரில் பாய்ந்ததால் அவ்வழியாக தூய்மை பணி செய்வதற்காக இன்று காலை 5 மணி அளவில் சாலை ஓரத்தில் நடந்து சென்ற பெண் அந்த தண்ணீரை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் கண்ணகி நகர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மக்களையே பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. சென்னையில் எங்கு பார்த்தாலும் சாலையோரங்களில் மழை நீர் குளம் போல் ஆங்காங்கே தேங்கி நிற்பதும் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய இந்த மின்சார கம்பங்களையும் அகற்றுவதற்கு விடியா ஸ்டாலின் மாடல் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கண்ணகி நகர் 11வது குறுக்கு தெருவில் ஆபத்தான நிலையில் மிகவும் தாழ்வான பகுதியில் இந்த மின்சார வயர் செல்வதாகவும் இதனை உடனடியாக மாற்ற வேண்டும் என அருகில் இருக்கக்கூடிய மின்சார அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் பல முறை புகார் கொடுத்தும் மின்வாரிய அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததே தற்போது இந்த வரலட்சுமி என்ற தூய்மை பணியாளர் உயிரிழந்துள்ள சம்பவத்துக்கு மிக முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏனென்றால் இந்த மின்சார வயர் அருந்து வீழ்வதற்கு இயற்கை சீற்றம் எவ்விதமான ஒரு காரணமும் இல்லை என்பதும் இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏனென்றால் அதிக அளவிலான காற்றோ சூறை காற்றோ பருவமழை தொடங்கியோ இது போன்ற ஒரு மழை ஏற்படவில்லை. லேசான மழைதான் பெய்தது. இந்த லேசான மழைக்கு சென்னையில் பல இடங்களில் மழை நீர் தேங்குவது, மின்சார கம்பங்கள் சாய்வது, மின் வயர் அருந்து விழுவது தொடர்கதையாகி இருக்கிறது. ஏனென்றால் இதே போன்றுதான் நேற்று ஈஞ்சம்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலை பிள்ளையார் தெருவிலும் இதே போன்ற 67 வயது தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக மின் வயர் அருந்து கிடந்ததில் உயிரிழந்தார். 57 வயதான இந்த சாமுவேல் நேற்று பணி நிமித்தமாக சாலையில் நடந்து சென்ற போது சாலையில் மின்சார கேபிள் அருந்து கிடந்து தண்ணீரில் கால் வைத்த போது இவர் மீது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் நேற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது 2வது நாளான மறுநாளே சென்னை கண்ணகி நகரில் பணி நிமித்தமாக திருவான்மியூருக்கு புறப்பட்ட வரலட்சுமி என்ற பெண் தூய்மை பணியாளர் மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்து உயிரிழந்து உள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழுக்க மின்சார வாரியத்தின் அலட்சியமே இந்த உயிரிழப்புக்கும் இந்த விபத்துக்கும் காரணம் என கண்ணகி நகர் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நன்றி கோபாலகிருஷ்ணன்.